ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. உலர்ந்த அத்திப்பழம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீடுகள்லையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நாம் கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்கும்போது இத்தனோண்டு பழத்துக்கு இவ்வளவு ரேட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆச்சரியமாக தாங்க இருக்கும். பட் அவ்வளவு ஆச்சரியம் தரக்கூடிய நன்மைகளை இந்த பழம் செய்து அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. இப்போ பொதுவாக எல்லாருக்குமே இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு தான் வச்சுருக்கு. பட் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் கலர் கலராக இருக்கும். அதில் கூட சாயம் பூசி தாங்க விற்கிறாங்க. பட் இந்த மக்களுடைய கண்ணோட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த அந்த பழத்தை நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகத்தான் நாம் வாங்குகிறோம். பட் அதையும் இந்த கலர் சாயம் பூசின இந்த வண்ணமயமாக இருக்கிறதுல தான் அதிக காசை கொடுத்து நாம் வாங்குகிறோம். அது கூட சாயந்தாங்க. ஸோ எந்த ஒரு பொருளை வாங்கி நாம் உண்ணும் போதும் அது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காக அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு வாங்கிக்கோங்க. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி சாயம் பூசின அத்திப்பழங்களை வாங்கி சாப்பிடாதீங்க. வெறுமனே தேனில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க, அது கூட ரொம்பவே பெட்டர் தான். இல்லை அப்படின்னா வெறுமனே உணர்த்தி வச்சுருக்கிற இந்த அத்திப்பழங்களை கடைகளில் இருந்து வாங்கி நாம் கூட நேச்சராக தேனை வாங்கி அதுக்கப்புறமா தேனில் ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு கூட நாம் நைட்டே லைட்டாக கழுவி எல்லாத்தையுமே ஊற வச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸ் மாதிரி அடித்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அது கூட நம்ம உடம்புக்கு எப்போதுமே ஆரோக்கியம் தாங்க. உலர்ந்த அத்திப்பழத்தை ரெடி பண்ணி எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே சுலபமாக இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களே மீதி வேலைகளை எல்லாமே பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோட குட்டி பசங்க தான் மீதி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பழத்தை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்கும் போது அது லைட்டாக சதஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே லைட்டாக கலர் கொடுத்த உடனே அந்த பழத்தை பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஜூஸ் போட்டு குடித்தா கூட ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை பழுத்த பழத்தை நாம் வெறுமனே கூட சாப்பிடலாம். நாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கிட்டு 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா அதில் நிறைய சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் இருக்கும். அது மேலே கருப்பு கருப்பாக லைட்டாக திட்டுகளெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் லைட்டாக கிள்ளி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி கொண்டு கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தண்ணி வச்சு பரல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடி உப்பு ஆட் பண்ணுறதை விட பரல் உப்பு தாங்க ரொம்பவே பெட்டர். ஸோ எப்போதுமே பரல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமனை எடுத்து அதோட ஜூஸை மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். அதுக்கப்புறமா அதில் இந்த பழங்களை போட்டு லைட்டாக கொதி வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற இந்த கண்ணாப்பை எடுத்து இந்த பழங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரொம்பவே நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பழங்கள் ஒரு நாள்லேயே நமக்கு ஓரளவுக்கு காஞ்சி ரெடி ஆகிரும். லைட்டாக வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 3-5 நாள் வரைக்கும் நமக்கு எடுக்கும். ஸோ எப்போதுமே வெயில் நல்லா இருக்கிற இடத்துல இதை காய போட்டு எடுத்துக்கோங்க. அட் ஃபஸ்ட்டு நான் காட்டுற பழத்துக்கும் லாஸ்ட்டாக காட்டுற பழத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். எதனால் அப்படிங்கிற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா என்ன நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தாங்க இருக்கும். அதுக்காக ரொம்ப பெருசு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு மீடியம் சைஸுக்கு தாங்க இந்த பழம் பெருசாக இருக்கும். இதை காய போடும்போது வெயில் பால்கனியில் ரொம்ப அடிக்காது. இதில் தான் ஒரு கிளாத்தை விரித்து இந்த மாதிரி விரித்து வச்சுருந்தோம். ஸோ என்னோட குட்டி பசங்க 2 நாளாக பார்த்தீங்கன்னா அதை எரிஞ்சு விளையாடுறது, அது மேலே போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட வேண்டா வேலைகளை பண்ணி அதை ஃபுல்லுமே நாசப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சீட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து
பால்கனியில் இந்த மாதிரி ஒசத்தி வச்சு அதில் வந்து தான் காய போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியோண்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து வேற பழம் தான். மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாமே தீந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மரத்தில் இந்த குட்டி குட்டியான அத்திப்பழங்கள் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மரத்துலேயுமே ஒவ்வொரு வெரைட்டியில் பழங்கள் காய்க்குது. இது வந்து குட்டியோண்டு இருக்குது. இன்னொரு பழத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ், இன்னொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அத்திப்பழங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் எல்லா மரத்துலேயுமே கொத்து கொத்தாதாங்க காய்கள் வந்து காய்ச்சிருக்குது. சீட்டு போட்டு காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள்லயே இந்த பழங்கள் வந்து ஓரளவு காஞ்சி கிடச்சிச்சு. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கொண்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே ரவுண்ட் சேஃபுக்கு வந்து வந்துட்டு, இல்லை ரொம்பவே வெயில் அடிக்கலை அப்படின்னா ஒரு 3 நாள் வந்து லைட்டாக வெயிலில் வந்து வச்சு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய 2 விரல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். அப்படியே கூட அதை வந்து உலர வச்சு நாம் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நம்ம தலைக்கு சிக்கெடுக்கக்கூடிய கம்பியை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கொறுத்து வச்சுக்கோங்க. இப்படி நாம் கொறுத்து எடுக்கும்போது கடைகளில் இருந்து நாம் வாங்குகிற அத்திப்பழ சேஃபுக்கே நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா உலர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நாம் தேனில் போட்டு அப்படியே கூட நாம் எடுத்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் எல்லாமே நாம் நைட்டே ஊற வைக்கும்போது இதுலேயும் ஒரு 2-3 பழங்களை எடுத்து ஊற போட்டு நம்ம காலையில் ஸ்மூத்தி மாதிரி நாம் அடித்து குடிக்கலாம். இதில் வந்து வேறு பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கூட நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சு ஆட் பண்ணி எடுக்கும்போது இதில் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.